நிருபர் கேட்குறாரு, இப்போ வந்து த யூஎஸ் இஸ் நவ் டார்கெட்டிங் பிரிட்ஜஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஈரான், ஒய் டோன்ட் யூ சீக் எ சீஸ்ஃபயர்? இது மாதிரி பிரிட்ஜு மற்ற இடங்களெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா, நீங்கள் ஏன் வந்து போர் நிறுத்தத்துக்கு ஏன் அதாவது முன்னெடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்பாஸ் சொல்கிறாரு, இந்த பிரிட்ஜு இந்த மற்ற இடங்கள்லாம் வந்து நாங்கள் கட்டிக்கிடுவோம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டை முடிஞ்சது பிறகு நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அமெரிக்காவுடைய பேர் இப்போ கெட்டு போயிருக்குதில்ல உலகம் முழுக்க, அதை வந்து அவங்க நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாகும். அதை வந்து அவங்க மீட்டெடுக்கிறதுக்கு முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து வெறி கொண்டு போய் பொதுமக்கள் அடிக்கிறது, மருத்துவமனைகள் அடிக்கிறது, ஸ்கூலில் அடிக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களை சின்ன சின்ன நர்சரி பிள்ளைங்களை போய் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரும் அந்த அமெரிக்காவுடைய கோழைத்தனத்தை இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அருமையான பதில் சொல்லியிருக்கிறார். இது மாதிரியான கோழைத்தனமான தாக்குதல்களை வச்சு எங்களை வந்து மண்டியிட வச்சிட முடியாது, கடைசி வரையும் நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறார். அருமையான வார்த்தை. உண்மையிலே வீரனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஈரானை சொல்லலாம் நம்ம. அதுலேயும் இந்த அப்பாஸ் இவருடைய இன்னும் கொஞ்ச நாளில் இவரையும் போட்டு தாக்கினாலும் தாக்குவானுங்க. ஆனாலும் சொல்கிறாரு, நாங்கள் வந்து என் உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நான் கவலையே படல. உயிர் போகிறது ஒரு என்றைக்காவது போக வேண்டியது தானே, அதுக்கு நாட்டுக்காக போயிட்டு போகுது, சந்தோஷப்படுவோம். நாங்கள் அந்த உயிர் போகிறதுன்னு பயந்தாக்க நாங்கள் இந்த சண்டைக்கு வந்திருக்க மாட்டோம், அமெரிக்காவிட்ட கூடை கும்பிடு போட்டுட்டு கையெழுத்து போட்டு நாங்கள் போயிருப்போம் அப்படிங்கிறாரு. உண்மையிலேயே வந்து உலக மக்கள் வந்து ஃபுல்லாக இவருக்கு இந்த நாட்டுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அந்த சப்போர்ட் வந்து இறைவனும் இதில் ஒரு நன்மையை நாடினாக்க கண்டிப்பாக ஈரானுக்கு வெற்றியை கொடுப்பான், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய தோல்வியை கொடுப்பான். இதன் மூலம் வளைகுடா நாடுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த சண்டைக்கு பிறகு. ஏன்னா அமெரிக்காவுடைய தளங்கள் ஃபுல்லாக வந்து மிரட்டி எல்லாத்தையும் தளத்தை வச்சுருந்தால அது அத்தனையும் இப்போ ஓரளவு க்ளோஸ் ஆகிருக்குது. இனிமேலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, வந்தாலும் அடிப்பானுங்கன்னு தெரியும். அதனால் வேறு நாடுகள் நோக்கி தான் ஓடுவானுங்க இந்த கோழைகள். அதாவது எஸ்டின் ஃபைல்லாம் தெரியும், இந்த கோழைகள் வந்து என்னென்ன பண்ணானுங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்கிட்டருந்து. அப்படிப்பட்டவனையும் ஈரானுடைய தலைவர்களையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த இஸ்ரேல் அமெரிக்கா தலைவர்களையும்.